வணக்கம். சற்று முன் நிலுவைத் தொகை தமிழக அரசு ஊழியர்கள், ஓய்வூதியர்கள் முக்கிய அறிவிப்பு சார்ந்து விவரங்களை பார்ப்போம். மத்திய மற்றும் மாநில அரசு அலுவலகத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அரசு ஊழியர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது. அவ்வாறு ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்கள் இறந்துவிட்டால் அதற்கு பின்பு அவர்களை சார்ந்த குடும்பத்தினருக்கு குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்படும். இவ்வாறு ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் வாங்கக்கூடிய நபர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கும் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதற்கும் ஓய்வூதியர்கள் சங்கங்கள் செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் அந்த சங்கத்தின் சார்பில் அவ்வப்போது கூட்டங்கள், ஆர்ப்பாட்டம், மாநாடு ஆகியவை நடைபெறுவது வழக்கம். அவ்வாறு நடைபெறக்கூடிய நிகழ்வுகளில் மத்திய மற்றும் மாநில அரசிடம் தங்களுடைய கோரிக்கைகள் அவர்கள் தெரிவிப்பது வழக்கம். அரசு போக்குவரத்து கழக CITU தொழிலாளர்கள், ஓய்வூதியர்கள் இணைந்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜூலை 22 குடும்பத்தினருடன் தர்ணா போராட்டம் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். அதேபோல ஆகஸ்ட் மாதம் 16 மண்டல அலுவலகத்தின் முன்பு தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்த முடிவு செய்திருக்கிறார்கள். அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றாமல் புறக்கணித்து வருகிறது. இதனை கண்டித்து பஸ் ஸ்டாண்டு, பணிமனைகள் முன்பு பிரச்சார இயக்கம் நடைபெற்றது. இதில் துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. அரசு கண்டுகொள்ளாததால் தமிழகத்தில் உள்ள மண்டல அலுவலகங்கள் முன்பு குடும்பத்தினருடன் தர்ணா நடத்தவும், ஆகஸ்ட் மாதம் 16 மண்டல அலுவலகங்கள் முன்பு போக்குவரத்து தொழிலாளர்கள், ஓய்வூதியர்கள் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்தவும் முடிவு செய்திருக்கிறார்கள். இது குறித்து CITU மத்திய சங்க மண்டல தலைவர் கூறியிருப்பதாவது: போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்ற மாநில அரசு தொடர்ந்து மறுத்து வருகிறது. ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு 23 மாதமாக வழங்கப்படாத பணப்பலன்களை வழங்க வேண்டும். அனைவருக்கும் பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருவதுடன் வாரிசு வேலைப்பதிவு செய்துள்ள அனைவருக்கும் பணி வழங்க வேண்டும். நீதிமன்ற தீர்ப்பின்படி வாரிசு பென்ஷன் வழங்க வேண்டும் என்பது உட்பட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் தற்போது பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களும் ஓய்வூதியர்களும் பங்கேற்பார்கள் என்று கூறியுள்ளார். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.